ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து எப்படி நம்ம ஒரு ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ஈஸியாக வீட்டிலேருந்தே பண்ணலாம். அதுக்கு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். www.tnpds.gov.in அப்படின்றத வெப்சைட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அந்த வெப் பேஜ். ப்ளஸ் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா மின்னணு அட்டை தொடர்பான சேவை அப்படின்றதில் முகவரி மாற்றம் செய்ய அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அடுத்து ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர், என்ன நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் கார்டில், ரேஷன் கார்டில், அந்த நம்பரை அங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்சாவையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்தோடனே அதை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் திரும்பவும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களோட ரேஷன் கார்டில் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், கார்டு ஹோல்டர் நேம், ப்ளஸ் அவங்களோட அட்ரஸ், கடை நம்பர் எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா நம்ம என்ன ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே இருக்கும். முகவரி மாற்றம் செய்ய அப்படின்றத இங்கே இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் அட்ரஸ், என்ன அட்ரஸ் ஏற்கனவே இருக்கோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். குடும்ப அட்டை விவரப்படி அப்படின்ற இடத்துல உங்களுடைய பழைய அட்ரஸ் ஷோ ஆகும். இப்போ நம்ம புது அட்ரஸ் மாற்ற போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கீழே புதிய முகவரி விவரங்கள் அப்படின்ற இடத்துல நம்ம புதுசாக என்ன அட்ரஸ்க்கு மாறி இருக்குமோ அந்த அட்ரஸை நம்ம என்ட்ரி பண்ணணும். இது ஃபஸ்ட் லைன் மொத்தம் 3 லைனுக்கு 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் கீப் பண்ணிக்கலாம். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ப்ளஸ் ஏரியா நேம், எந்த ஏரியாவோ அந்த ஏரியா நேம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ டிஸ்ட்ரிக் போயிருக்கீங்க, அந்த நியூ டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய ரேஷன் ஆஃபீஸ் எந்த தாலுக்காவில் இருக்கோ அந்த தாலுக்காவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்கா செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய வில்லேஜ் கரெக்டாக வந்துடும். ஸோ வில்லேஜையும் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய அஞ்சல் குறியீட்டு போஸ்ட் கோடும் அங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய போஸ்ட் கோடு என்ட்ரி பண்ண உடனே அதுக்கப்புறம் தமிழ்லேயும் நம்ம அட்ரஸை அப்படியே டைப் பண்ணணும். ஸோ தமிழில் டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த பென்சில் மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அதில் லெட்டர்ஸ் வரும். உங்களுக்கு கீபேட் ஒன்று ஓப்பன் ஆகும், அதில் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஒவ்வொரு லெட்டர்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தனியாக ஒரு சைட் தனியாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் தமிழ் டைப்பிங் போய்ட்டு அதில் டைப் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத டாக்குமெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் இந்த இதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஓட்டர் ஐடி வைக்கலாம், இல்லைனா உங்களுடைய கேஸ் பில்லை வைக்கலாம். நான் இங்கே கேஸ் பில் வைக்க போகிறேன். ஸோ கேஸ் பில்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிடிஎஃப் அட்டாச் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பதிவாகிடும். டாக்குமெண்ட் அட்டாச் ஆன உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா உங்கள் டாக்குமெண்ட் இங்கே ஷோ ஆகும். கீழே உறுதிப்படுத்துதல் அப்படின்றதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் ரிக்வெஸ்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வந்திருக்கும். உங்களோட ரெஜிஸ்டர் மொபைலுக்கும் வந்திருக்கும், ப்ளஸ் டிஸ்பிளேலையும் இருக்கும். அந்த நம்பரை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக.
இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தே இப்படி அட்ரஸ் மாற்றிக்கலாம். தேங்க் யூ.